கரை
வாழியே உலகமுண்டமாரடிய யுகந்தருள்வோன் வாழியே திரையில் சித்திரையோன் எம் எதிராதரனடியோன் வாழி அலர்மேல் மங்க அனந்தாழ்வாம் திருவடிகள் அனவரதம் வாழியே சுத்தியத்தே வெங்கடேஸ்வர சமர்ப்பிதமால்யோகை அனந்தார்யாய லோகாச்சாரியாய குரவே விஷ்ணபாதஸ்ய சோனவே சம்சாரபோகி சம்தட்ட ஜீவஜீவாதவே நமः அபகத மதமானைரந்திமோபாய நிஷ்டைः அதிகத பரமார்த்தைரத்தகாமான் श्रीमद् रंगं जयतु परमं धाम तेजो निधान भूमा तस्मिन् भवतु कुशली गोपी भूमा सह दिव्यं तस्मै सदुभवं तेजिलो श्रीमते रम्यजामाद्र मुनीन्द्राय महात्मने எழுதா உள்ளே சார் எழுதிருக்கா மைக் இருக்கா மைக் வருதா பரவாயில்ல அப்புறம் அகிலாத்ம குணாவாசமக்ஞான திமிராமகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம்போருகத்வயம் சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியமகம் பஜே. அனைத்துலகும் வாழ பிறந்த எத்திராச மாமுனிவர் எம்பெருமானார் அவருடைய சிஷ்யர்களிலே முக்கியமான ஒருத்தர் திருமலை அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் பண்ணின கைங்கரியங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டிய சமயம் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே இருக்கிறவா அனந்தாழ்வானுடைய பெருமையை தெரிந்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதனால் அனந்தாழ்வானுடைய வைபவம் எல்லோருக்கும் தெரியும். அனந்தாழ்வானுடைய அவதாரஸ்தலம் இந்த சிறுபுத்தூர் கிரங்கூர் என்கிற க்ஷேத்திரம். இந்த அனந்தாழ்வானுக்கு பிறந்தாம் மாதிரி பிறந்தகம். இங்கிருந்து அவர் திருவரங்கம் போனார். திருவரங்கத்திலிருந்து திருமலையிலே போய் அங்கே கைங்கரியம் பண்ணினார். அது அவருக்கு புக்ககம். திருமலை என்பது அவருக்கு புக்ககம். அப்போது பிறந்தாத்தில் ஒரு உற்சவம் நடக்கிறது அவருக்கு. இங்கே புக்ககத்தில் அங்கே ஒரு உற்சவம் திருமலையில் நடக்கிறது. அது இங்கே பிறந்தாத்து உற்சவம், அது புக்காத்து உற்சவம். அதில் கூட என்ன விசேஷம்னா, இந்த உற்சவம் தட்சிணாயனத்தில் நடக்கிறது, அந்த உற்சவம் உத்தராயணத்தில் நடக்கிறது. அது மாசி மாதம்ன்றதுனால அது உத்தராயணம். இது ஆடி ஆவணியில் நடக்கும், அதனால் இது தட்சிணாயன உற்சவம். இந்த மாதிரி ஆச்சாரியருக்கு 2 இடத்துல 2 அயனத்தில் உற்சவம் நடக்கிறது. வேறு எந்த ஆச்சாரியருக்குன்னு தெரியல. அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது. ஆனால் இன்றைய தினம் நாம் பேச வேண்டியது, நினைத்து பார்க்க வேண்டியது அனந்தாழ்வானை பற்றி கூட விட்டுடலாம். இப்போ யாரை பற்றி நாம் இன்றைக்கி நினைக்கணும்னா, இங்கே நல்லா இத்தனை வருஷங்கள் இங்கே கைங்கரியம் பண்ணின திருமலை அனந்தான் பிள்ளை ஸ்ரீரங்கம் அனந்தாச்சார் சுவாமி, அவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி நிச்சயமாக நாம் நினைக்க வேண்டும். இங்கே பல வருடங்களாக எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம். இது 11வது வருஷம். இது அடுத்த வருஷம் 12வது வருஷம் வந்தாக்கா 3 முறை சுழற்சியிலே 4000 பூர்த்தி ஆகிறது. 3வது முறை 4000 பூர்த்தி ஆகிறது. 2014 ஆரம்பித்தோம். நடுவில் கொரோனாவில் 2 வருஷம் நடக்கலை. 14 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் அடுத்த வருஷம் 12வது வருஷம் கோஷ்டி பண்ண போகிறோம். 3 முறை 4000 முடிய போகிறது. இந்த ஒரு 12 வருஷ காலம் இங்கே வந்திருக்கோம். 11 வருஷ காலம் இங்கே வந்திருக்கிறோம். அதில் 10 வருஷ காலம் நம்ம முதல்ல நம்ம வரவேற்பவர் அனந்தாச்சார் சுவாமி தான். முதல்ல இங்கே வாசலில் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லோரும் வாங்குவோன்னு சொல்லி இங்கே இந்த உற்சவம் நாம் அன்றைக்கி காத்தால 9 மணிக்கு வரப்போகிறோம். நான் அதுக்கு முன்னாடியே பல நாள்கள் பல மாதங்கள் இந்த உற்சவத்துக்கான ஏற்பாடை எல்லாம் பண்ணி ரொம்ப மெட்டிகுலஸாக அவர் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அவர் இருந்தது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 2.5-3 கிலோமீட்டர். அவர் ஒரு சின்ன மொப்பெட் மாதிரி வச்சுட்டு இருப்பார். அது டிவிஎஸ் 50யோட சின்னதாக இருக்கும். அதில் தான் வந்துட்டு போவார். இந்த வயசுக்கு மேலேயும்
அந்த மொப்பேட்டில் தான் வந்துட்டு போவார். அவருடைய கைங்கரியங்கள் நிறைய நாம் பார்த்துருக்கோம். இந்த சந்நிதியானது முதலிலே 2000 நினைக்கிற வருஷம் 2003 அப்போ வரும்பொழுது அந்த உள் கர்ப்ப கிரகம் இருக்கே அது மட்டும்தான் இருந்தது. இது எல்லாம் வெறும் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது. ஷாமியானாலாம் போட்டு தான் சம்பரோஷமே நடந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன் மண்டபம், இந்த மண்டபம், மடப்புளி அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்பொழுது நம்மளே பார்த்துருக்கோம். முதல் வருஷம் இருந்த இது இப்போ கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் அங்கே கோசாலை வந்திருக்கு, மேலே பில்டிங், அந்த டைனிங் ஹால் அது இது வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அந்த ஸ்ரீபாதத்தினுடைய பலம் தான் அதுக்கு காரணம். பாதத்தூளி படுதலால் நாதனை நரசிங்கனை நவீனத்துவார்கள் உழக்கிய பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுன்னு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அவர்களெல்லாம் பொன்னடி சாத்த வேண்டும். அவர்கள் மங்களாசாசனம் பண்ணால் அதுக்கு மேற்பட ஒரு விஷயமே கிடையாது. என்ன நினைக்கிறாளோ அது நடந்துடும். இது இங்கே மட்டுமே இல்லை, அனந்தாழ்வானுடைய புக்ககமான திருமலை அந்த தோட்டத்திலையும் பார்க்குறோம். 2004 வருஷம் அங்கே ஆரம்பித்த பொழுது தோட்டன்றது ஒன்றுமே கரடு முரடாக ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ போய் தோட்டத்தில் பார்த்தாக்கா இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ, 20 வருஷத்தில் எவ்வளோ முன்னேற்றம் அடைந்திருக்கு, எத்தனை ஃபெசிலிட்டிஸ் அங்கே கூடியிருக்குன்றதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். எல்லாத்துக்குமே காரணம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய இந்த பொன்னடியினுடைய பலமும் அவர்கள் பண்ணக்கூடிய மங்களாசாசனம் தான். அனந்தாச்சார் ரொம்ப அனன்ய பிரயோஜனமாக இங்கே ரொம்ப அழகாக அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். போன வருஷம் 1000 கோஷ்டி நடந்தது. இப்போ அனந்தாச்சாரம் வர முடியல. அங்கே ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் அங்கே பெட்ரிடனாக இருந்தார். அப்போது எல்லாம் இங்கே அவர் எல்லாம் அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாராம். இதை பண்ணியா அதை பண்ணியான்னு கேட்டுகிட்டே இருப்பார். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார். எல்லோரும் இதை முடிச்சுட்டு அங்கே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாராம். இங்கே எல்லாம் 6 மணிக்கு முடிச்சுட்டு 7-7:30 போய் எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கா. அப்புறம் சொன்ன உடனே கொஞ்சம் நன்னா ஆகிட்டார் அனந்தாச்சார், இப்போ ஓரளவுக்கு தெம்பு வந்துடுத்து அப்படின்னு சொன்னார். சரி, சந்தோஷம். ஒரு நேரம் சேவிக்க முடியல. சரி, அவர் இதுவாகிட்டார், நன்னா ஆகிட்டார்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு போனாக்கா அடுத்த நாள் காலத்தால் 7 மணிக்கு நம்ம போய் இறங்குறோம் மெட்ராஸில். அவர் ஃபோன் பண்ணுறார். அவர் ஃபோன் பண்ணி என்ன அனந்தாச்சார் பரமபதிச்சிட்டார்னு சொல்லுது. நம்பவே முடியல. என்ன அனந்தாச்சார் பரமபதிச்சிட்டார்னா, இப்போ நேற்று ராத்திரி நீங்கள் சொன்னீங்க 8 மணிக்கு அவரோட பேசிகிட்டு இருந்தோம், நன்னா ஆகிட்டார், எல்லாம் நடந்ததா, பிரசாதம் கொடுத்தியா, சம்பாவனை கொடுத்தியா, சால்வை கொடுத்தியா, எல்லாத்தையும் கேட்டிருக்கார். ஆனால் இது அது மாதிரி அன்றைக்கி ராத்திரி 1 மணிக்கோ 2 மணிக்கோ அவர் பரமபதிச்சிட்டார். ரொம்ப ஆச்சரியம். ஸ்வேச்சா மரணின்னு சொல்லுவாள். தன்னுடைய மரணம் எப்போ வரணுன்றத அவளே முடிவு பண்ணக்கூடிய சக்தி சில பேருக்கு தான் இருக்குமா. பீஷ்மரை சொல்கிறான். பீஷ்மர் அவர் என்னைக்கு போகணும்னு அவரே முடிவு பண்ணி வச்சுருந்தார். அதனால் அதெல்லாம் பண்ணி போனார். அதே மாதிரி அனந்தாச்சார் எப்படி இருந்தார்னா, இந்த உற்சவம் முடியறதுக்காக தன்னுடைய உயிரை அவர் கையில் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாருன்னு தோன்றுறது. எல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் ஊருக்கு போன பிற்பாடு நம்ம இந்த பக்கம் கிளம்பி ஊருக்கு போனோம். அவர் அப்படியே ஊர்துவமாக அவர் கிளம்பி பரமபதத்துக்கு போயிட்டார். என்ன ஆச்சரியம்னா, அதில் நினச்சி பார்க்கவே என்ன பயம்னா, ஒரு நாள் முன்னாடி அவர் பரமபதிச்சிருந்தா தான் என்ன ஆயிருக்கும், இங்கே ஒன்றுமே நடந்திருக்காது. இல்லை 2 நாள் முன்னாடி பரமபதிச்சிருந்தாருன்னா நமக்கு எல்லாம் குழப்பம், வரணுமா வேண்டாமா, என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணிடலாமா, இது எல்லாம் இங்கே இருக்கிறவா எல்லாருமே அவருடைய பந்துக்கள். அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி 4 நாள் முன்னாடி பரமபதிச்சிருந்தாருன்னா ஒரு காரியமும் நடக்காது, அந்த உற்சவமே கெட்டு போயிருக்கும். அதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவருடைய அந்த மரணத்தை கூட அவர் கையில் பிடிச்சி வச்சுட்டு இருந்தார்னு தோன்றது ரொம்ப பெரிய பாக்கியம். அதெல்லாம் அந்த கைங்கரியம் பண்ணினதுனால எம்பெருமான் அனந்தாழ்வான் எம்பெருமானார் கொடுக்கக்கூடிய சக்தின்னு தான் சொல்லணுமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. திருமலை அனந்தாழ்வான் அவர் பரமபதிச்சது திருவாடிப்புறத்தன்னைக்கு அவர் பரமபதிச்சார். ஆண்டாள் நினச்சிட்டே இருந்தாராம் அன்றைக்கி. அதனால் திருவாடிப்புறத்தன்னைக்கு அங்கேயே பரமபதிச்சிட்டார். அங்கே அதுக்கப்புறம் மரமாக வந்தார். அந்த அனந்தாழ்வானுக்கு திருவாடிப்புறத்தன்னைக்கு திருவேங்கடமுடையான் மரியாதை பண்ணுறாருன்னு எல்லாம் தோன்றுறது. அதெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஆண்டாளையே நினச்சின்றதுனால திருவாடிப்புறத்தன்னைக்கு அவர் பரமபதிச்சா மாதிரி அனந்தாச்சாருக்கு என்ன ஆயிருக்குன்னா, அனந்தாழ்வானையே நினச்சிட்டு இருக்கார், இந்த சந்நிதியே நினச்சிட்டு இருக்கார். இந்த சந்நிதியில் கோஷ்டி முடிஞ்ச பிற்பாடு அவர் அப்படியே பரமபதிச்சிட்டு இருக்கார் அப்படின்றது ஒரு அழகான விஷயம். அது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, இந்த வருஷம் அனந்தாச்சார் இப்போ நேற்றுக்கு இன்றைக்குன்னு நாள் பார்த்தா செல்லு சுவாமி தான் முதல்ல கேட்போம் எப்போவுமே என்ன நாள் வச்சுக்கலான்னு. முதல்ல என்ன சொன்னார், நேற்றுக்கு திருத்தேர் உற்சவத்தை கலந்துக்கிறோம், இன்னைக்கு கோஷ்டி பண்ணிடலாம் அப்படின்னு. பண்ணிடலாம் சுவாமி, ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சனை அப்படின்னு, நேற்றுக்கு தான் அவருக்கு வருஷாப்திகம் அப்படின்னு சொல்லி. வருஷாப்திகமாச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயோ வருஷாப்திகம்னா அவளுக்கும் மேலே காரியங்கள் எல்லாம் இருக்கும், நிறைய இதுவெல்லாம் இருக்கும். இன்றைக்கி ததியாராதனை, நேற்று ஒரு வருஷாப்திகம் ஆச்சுன்னா இன்றைக்கி ததியாராதனை பண்ணணும் இல்லையோ, இன்றைக்கி ததியாராதனை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் ரொம்ப அவரை பிரார்த்திச்சிடணும். தயவு செஞ்சு இந்த நாளை மாற்றவே கூடாது, எங்களெல்லாம் இவ்வளோ நாள் அவர் ஆதரிச்சிருக்கார், நாங்கள் வந்திருக்கோம், நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிருக்கார்,
அவருடைய அந்த ததியாராதனை இதில் இங்கே தான் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டார். ஆப்திகமும் சரி ததியாராதனை இங்கே தான் நடக்க போகிறது. நாங்கள் அத்தனை ஸ்ரீவைஷ்ணவனா அவருடைய ததியாராதனை வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் போட்டு தான் அவர் வந்து இது பண்ணணும். கஷ்டம்தான் சுவாமி, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் வந்துடுங்கோ, பார்த்துக்கிறோம், பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நேத்திக்கு அவருக்கு ஆப்திகம் போன வருஷம் வந்தது. வேறு நமக்கு பெரும்பாலும் அந்த ஆப்ஷனையும் கொடுக்கல. இது இல்லைன்னா வேறு நாள், வேறு இதுக்கப்புறம் நல்ல நாளும் கிடைக்கல. இதுவே நாள் நல்ல உற்சவமாக இருந்தது. பட் அவளுக்கு ஒரு டபுள் தொந்தரவு. நம்ம விரும்ப வந்தாலே அவளுக்கு தொந்தரவு அதிகம் தெரியும். அது நம்ம நிறைய சிரமம் கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்தால் ஒரு நாள் பூரா ஆப்திகம், அதுக்கு முன்னாடி ஊனம் பண்ணியிருப்பா, ஆப்திகம் ததியாராதனை அப்படின்னா நாங்கள் என்ன அவள் கம்பல் பண்ணிட்டோம்னா இத்தனை ஸ்ரீவைஷ்ணவா ததியாராதனை கலந்துக்கணும். அதனால் இன்றைக்கி எப்படியாவது நீ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. முன்னாடிலாம் உபச்சாரத்துக்காக சொல்லுவோம் சிரமம் கொடுத்துட்டோன்னு. நான் இந்த வாட்டி நன்னாவே தெரியும் நிறைய சிரமம் கொடுத்துருக்கோன்னு. ஆனால் அது பண்ணித்தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்திட்டோம். ஏன்னா இத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களும் அவருடைய அந்த ஆப்திகத்தில் அதில் நேரம் நம்ம கலந்துக்கலன்னா கூட இதெல்லாம் ஆப்திகத்துக்கு அங்கமாக தானே நடக்கிறது. இதில் நாம் கலந்துக்கணும். மத்தியானம் கூட அவளுக்கு கர்த்தாக்கள்லாம் அக்ஷதாசீர்வாதம்லாம் பண்ணால் இதில் நாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளை தேர்ந்தெடுத்தோம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். போன வருஷம் நம்ம வந்தது 4ஆம் உற்சவம், கிருஷ்ணராஜமுடி அன்னைக்கு வந்தோம். அது முடிஞ்சு ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அவர் பரம் போச்சிருக்கார். இப்போ அந்த 2 நாள் கழிச்சு வந்தது நேத்திக்கு ஆப்திகா இருக்குது, இன்றைக்கி அவருக்கு ததியாரணம் வந்திருக்கு. இத்தனை ஸ்ரீவைஷ்ணவா எழுதி திருமொழி சேவித்து அவருக்கு ஆப்திகை நடந்திருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். பொதுவாக திருவாய்மொழி சேவிப்பா, திருவாய்மொழியாக இருந்தான்னு திருமொழியாக இருந்தான்னு எல்லாம் மாறம் பண்ணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தன் நம்மாழ்வார் உடைய திருவாய்மொழிக்கு விவரணமாகத்தான் திருமங்கையாழ்வார் திருமொழியை பண்ணியிருக்கார். அது திருமொழி சேவித்து, திருக்குறுந்தாண்டகம் சேவித்து, திருநந்தாண்டகம் கூட வரைக்கும் நம்ம இன்றைக்கி சேவிச்சாச்சுன்னா ரொம்ப விசேஷமான ஒரு அவருடைய அந்த ஆப்திகத்தை நாம் இப்படி இந்த ஒரு இதுவாக நாம் பண்ணினோம் அப்படின்றது மனசுக்கும் திருப்தியாக இருக்குது. இன்னும் அவர் விட்டுட்டு போன கைங்கரியத்தை எல்லோரும் இங்கே ஒரு ட்ரஸ்ட்டாக ஏற்பாடு பண்ணி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கா. குறிப்பாக இந்த உற்சவங்கள் நன்னா நடக்கணும்னா அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது செல்வநாராயண சுவாமி அவருக்கும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள்லேருந்து ஆரம்பித்து அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இதில் வந்து உறுதுணையாக நிற்கிறார்கள். அவர்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த உற்சவம் கிடையவே கிடையாது. நான் கூட எல்லார்ட்டையும் சொல்கிறேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு எல்லாரும் சொன்னால் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இதில் கஷ்டம் பூரா அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கு தான் கஷ்டம். எனக்கு என்ன கஷ்டம், நம்ம ட்ரெயினில் ஏறி வரப்போகிறோம், ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு. நான் அவ்வளோ ஏற்பாடு முன்னாடி பண்ணணும். அத்தனை இடத்துல நேற்று காத்தாலேருந்து ஆரம்பித்து அங்கே ஆட்டோ அனுப்பி அதை பண்ணி இதை பண்ணி அங்கே தளிகெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணி இன்றைக்கி ராத்திரி நம்மளை திருப்பி ட்ரெயினில் அனுப்புகிற வரைக்கும் ரொம்ப பெரிய கைங்கரியம். சாதாரண நித்தியப்படி நாளில் வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ உற்சவ நேரம் நடந்துட்டு இருக்கு, பிரம்மோற்சவம் நடக்கிறது, திருத்தேறும் பொழுது 50 பேர் வந்துட்டா அப்படின்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் எதையுமே அவர்கள் அந்த அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே பொருட்படுத்தாமல் இதையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்முகத்தோடு எந்த உபச்சாரத்தையும் ஒரு குறை இல்லாமல் வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு உத்தரோத்தரம் அபிவிருத்தி ரஸ்துன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அபிவிருத்தி ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர ஒன்று முதல் வருஷம் பார்த்தது இன்னைக்கு குறைஞ்சிதுன்னு ஒரு விஷயம் கூட நம்மளால் சொல்ல முடியாதபடிக்கு அப்படி ஆகிட்டு இருக்கு. வரக்கூடிய சுவாமிகளும் 40 பேர்னு ஆரம்பித்தோம் 10 வருஷம் முன்னாடி. இப்போ 40, 45, 50, 55 ஆகி இந்த வருஷம்லாம் 60க்கும் மேற்பட்டவா வந்திருக்கா. வா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஆற்றுலையும் கூட்டிகிட்டு வரோம், அண்ணா பெருமாள் சேவிக்கலாம், 2 நாள் இங்கே மேல்கோட்டை சேவிக்கலாம், இங்கே சேவிக்கலாம், ஸ்ரீரங்கப்பட்டினம் சேவிக்கலான்னு நிறைய பேர் குடும்பத்தோடையும் வர ஆரம்பிச்சிருக்கா. அப்படி எல்லோரும் வந்தால் தான் எல்லோரும் வர வேண்டியது, வந்து பொன்னடி சாத்த வேண்டியது. பெருமாள் இந்த சந்நிதிகள் நன்னா இன்னும் அபிவிருத்தி ஆகணும்னு மங்களாசாசனம் பண்ணினாத்தான் இதெல்லாம் நடக்குமே தவிர. ஆமாம், நேற்றுக்கு திருத்தேரில் கோஷ்டியும் சாத்துமுறையும் அவர் சொன்னார், ஒரு 10 தான் நாங்கள் சேவிப்போம் வருஷம். இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்களேன்னு 5, 10, 6 10 சேவிச்சிட்டோம். 5ஆம் 10 வரைக்கும் சேவிச்சு 11ஆம் 10 சேவிச்சு திருக்குறுந்தாண்டகம், திருநந்தாண்டகம். இப்போ இதுக்கு இங்கே 1000, நேற்றுக்கு அங்கே 600 ஆகிடுது. இது சூரியோதயம்னா அது அருணோதயம்ன்ற மாதிரி அங்கே கோஷ்டியும் சாத்துமுறையும் ரொம்ப ஆமாம், இங்கே பண்ணுறதுக்கு ரிஹர்சல் அங்கே பண்ணாச்சு. பெருமாள் பகவத் கைங்கரியத்தோட ஆச்சாரிய கைங்கரியம் வசதின்னு சொல்லுவாள். அப்போ ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண போகிற மொழியோ அங்கே எதுக்கு எங்கே போய் திருவ சொல்லணும்னா பெருமாள்கிட்ட திருவ சொல்லிட்டு வந்துட்டோம். அதுதான் அங்கே அது சாதாரண இடம், அதோட விசேஷமான இடம் இது. அதனால் இங்கே பண்ணுறதுக்கு அங்கே ரிஹர்சல் பண்ணியாச்சுன்னு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அடியன் அதான் திருமொழி தான், இங்கேயும் திருமொழி. என்ன ஆச்சரியம், நேற்று அங்கே போனோமே அவர் என்ன சொன்னார்னா திருமொழியில் ஒரு 5-6 பதிகம் சேவிங்கன்னு அவர் எடுத்து கொடுத்துட்டார். எல்லா இடத்துலையும் திருமொழி தான் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த உற்சவம் என்ன சொல்ற 2 நாள் நம்ம உலகத்தை மறந்து கவலைகளை எல்லாம் மறந்து எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ரொம்ப பரம அனுபவமாக இருந்தது.
திருப்பி ஒரு வருஷம் இதுக்கு காத்துட்டு இருக்கணுமே நினைக்கும்போது தான் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறது, ஏன்னா அவளுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டே இருக்க முடியாது. அடுத்த நாளைக்கு காலத்தில் போய் காப்பி கேட்டாக்கா அவள் என்ன பண்ணுவாள். அதனால் இந்த 2 நாள் சிரமத்தோடு அவளை நிறுத்திப்போம். இப்படி இந்த உற்சவத்தை எல்லாம் நன்றாக நடத்தி கொடுத்த கைங்கரியவர்கள், இந்த ட்ரஸ்ட்டை சார்ந்தவா செல்வநாராயணன் சுவாமி, அவருடைய குடும்பத்தார், அவள் ஒத்துக்கணும் மொழியும். இந்த நாளில் நாங்கள் பாட்டுக்கு இங்கே ததியாரனை பண்ணிக்கிறோம், நீங்கள் இதுக்கு இவ்வளோ பேரை கூட்டின்னு வரீங்கன்னு சொல்லாமல் எல்லாரும் வரணும்னு சொல்லி இந்த ததியாரத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி பண்ணால் அவருடைய குடும்பத்தார், அவர் பண்ணிட்டு இருந்த கைங்கரியத்தை எல்லாம் அவர் தொடர்ந்து, அவர் பேரன்லாம் இருக்கா, அவருக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும், அவருக்கு மங்களாசாசனம் பண்ணணும், கல்யாணம் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இன்னும் நிறைய கைங்கரியங்கள் தாத்தாவை போலவே அவர் நிறைய கைங்கரியம் பண்ணணும்னு அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், மங்களாசாசனம் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு எல்லாம் இங்கே நடத்தி கொடுத்த சுவாமிகளுக்கும் இது பண்ணி, ஆமாம் கண்ணாமணி சுவாமி தான் அங்கே ஆரம்பித்தார் திருமலையில், அது அவர் பின்னாடி நம்ம இதை ஆரம்பித்தோம். அப்படியே நடக்கிறது. சுபேன மனசாத்தியாத்தம்னு முதல்ல அதுக்கு ஆரம்பித்தவர் அவர் அங்கே மலையில் 2004 அங்கே ஆரம்பித்தார். அதுலேருந்து அவரும் விடாத வருஷம் வந்து நடந்து கொடுத்துட்டு இருக்கார். நம்ம கைங்கரிய ரங்கராஜன் சுவாமி நேற்றுக்கும் பூரா கோஷ்டியில் உட்கார்ந்துட்டு இருந்தார். இன்றைக்கும் பூரா வந்ததுலேருந்து பூரா கோஷ்டியில் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆச்சரியமாக இருக்கு அவளெல்லாம் பார்த்தா. நம்மளால் 1/2 மணி காலம் 1 மணி காலத்துக்கு மேலே கோஷ்டியில் உட்கார முடியல, ஆனால் அவெல்லாம் பூர்த்தியாக உட்கார்ந்துட்டு இருக்கா, விடாத கைங்கரியம் பண்ணுறாங்கன்னா அவள்கிட்டலாம் கற்றுக்கணும், பாடங்கள் நம்ம கற்றுக்கணும்னு தான் தோன்றுறது. இப்படி எல்லாம் வந்திருந்த சுவாமிகளுக்கும் நிறைய சிரமமாக இருக்கும். இந்த வருஷம் அடிஷ்னல் ப்ரோக்ராம் அது இதெல்லாம் நிறையா எடுத்து இருந்தாலும் அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் சுவாமிகள் வந்து இந்த உற்சவத்தை நன்றாக நடத்தி கொடுத்ததற்கு அவர்கள் சார்பிலிருந்து, நம்ம சார்பிலிருந்து அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அவர்கள் சார்பிலிருந்து சுவாமிகளுக்கு நன்றி சொல்கிறேன். கலையெல்லாம் கைமாறலேரு வருஷம் இந்த உற்சவத்தை எல்லாம் நன்றாக நடத்தி கொடுத்து இதே மாதிரி நடக்கணும். வருஷம் ஒரு 1000 பாசுரங்களை சேவித்து இன்னும் விசேஷமாக நடக்கணும்னு சுவாமிகள்லாம் மங்களாசாசனம் பண்ண வேண்டியது என்ன குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சுவாமி ஒரு 2 வார்த்தை வருது சுவாமி இல்லையா நச்சி ஆழ்வாரே போய் அங்கெல்லாம் சில இடத்துல பாடியிருக்கார், நம்ம இருந்த இடத்துலையே பாடியிருக்கார். ஆனால் எல்லா தீர்த்தேஷத்தையும் கூட சுவாமிகள் இங்கேருந்து எல்லா தீர்த்தையும் சுவாமிகளும் கூட இங்கே ஏழு ஒரு விசேஷமான ஒரு சன்னிவேஷத்தை இந்த அனுபவிச்சிருக்கோம். அது ஒரு விசேஷமான சன்னிவேஷம். எல்லோரும் கூட சைக்கிள்லாம் பண்ணால் அவள் குடும்பத்தார் கூட இங்கேருந்து பிரதி வருஷமும் கூட நமக்கு இங்கே மடப்பள்ளி கைங்கரியம் பண்ண முடியாத கிருஷ்ணமூர்த்தி நமக்கு அவர் தான் இங்கே பிரதானமாக வருஷம் பூர்த்தா நான் மாசிக்காதில் பண்ணி கொடுத்தார். அப்புறம் ஆற்றுல துவாதசாக காரியக்கிரமெல்லாம் பண்ணி கொடுத்தார். அப்படியே அவளுக்கும் கூட நிறைய கிருதகீதை சமர்க்க வேண்டியது, வழியிலேருந்து சாமியானா போடுறது, மைக்கு போட்டு கொடுக்க வேண்டியது. இங்கே சுமார் இப்போ மாடு 1 மாடு இருந்தது, 3 மாடாக இருக்குது, 2 கன்று போட்டிருக்குது, இப்போ 5 மாடாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய கோஷாலையாக அது முன்னுக்கு வர்த்ததா விவர்த்ததா அப்படின்னு ஆயிட்டு இருக்குது. அது கூட விசேஷம் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் கூட சுவாமியுடைய அனுகிரகம் தான் அதுக்கெல்லாம் விசேஷம் வந்து கடாட்சிச்சு மங்களாசாசனம் பண்ணுறது, ஆசீர்வாதம் பண்ணுறது தான் அதுக்கு நமக்கு வேண்டியது. இங்கே அதெல்லாம் காட்டலை சொல்லிக்கிறான். உத்தரோத்தர அபிவிருத்தி பூயாஸ்தான் வந்து பவந்தோ மகாந்தோ வந்து எல்லாம் சொல்லிக்கிங்க சுவாமிகளெல்லாம். இங்கே உபய வேதமும் கூட நடந்துக்கிறது பரம விசேஷமான சன்னிவேஷம். அதுக்கு கூட சுவாமிகள் இங்கே இருக்கிறது சன்னிவேஷமாக இருக்குது. இப்படியே எல்லோரும் கூட அடுத்த நாளிலும் கூட இதனுடைய பீழிகளோட பசங்களோட அதான் நடக்கணும். அதுதான் இங்கே இருக்குது. அதுதான் உயிர். நமக்கு தீபிரமே தான் உயிர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இருக்கிறான் அடுத்தா தான் இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னாரு. எல்லோரும் கூட இப்படியே சகரிக்கணும்னு ஒரு பிரார்த்திக்கிறேன்.